ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்துக்கு முன்னாடி 48 நாள் ஒரு மண்டல விரதம் நம்ம இருக்க போகிறோங்க. அதுக்காக வீடை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தாங்க நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன், என்னைக்கிருந்து இந்த 48 நாள் விரதம் ஆரம்பிக்கணும், இந்த 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம். அந்த 21 நாள் விரதம் ஆரம்பிக்கணும்னா அந்த நாள் என்னைக்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ டிசம்பர் 25 அதாவது நாளைக்கிருந்து இந்த விரதம் ஆரம்பிக்குது. நாளைக்கிருந்து நம்ம ஆரம்பித்தாதான் கரெக்டாக பிப்ரவரி 11 நம்மளுக்கு 48 நாள் கம்ப்ளீட் ஆகுது. அன்னைக்கு தைப்பூசம், அன்னைக்கோட நம்மளோட விரதத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அதாவது 21 நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா ஜனவரி 22 நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக தைப்பூசம் வரும்போது உங்களுக்கு 21 நாள் கணக்கு வரும். நீங்கள் அன்னைக்கு இருந்தே நீங்கள் விரதம் இருந்து 21 நாள் விரதம் இருந்து நீங்கள் உங்களோட வழிபாடை நீங்கள் முடிச்சுக்கலாம். சரி, இப்போ எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை சாப்பாடு மட்டும் எடுத்துப்பாங்க, 2 வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உடல்நிலையை பொறுத்து அவங்கவுங்க விரதம் இருந்துக்கலாம். நான்வெஜ் கம்பல்சரி அவங்க சேர்த்துக்கவே கூடாது. இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க, நான் மட்டும் விரதம் இருந்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் கேட்குறவங்களுக்கு அவங்க நான்வெஜ் சமைச்சு கொடுத்துக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்க. டெய்லி நீங்கள் ஒரு வேளையாவது முருகப்பெருமானுக்கு அழகா பூக்களால் அலங்கரித்து நெய்வேத்தியம் வச்சு விளக்கேற்றி வழிபடணும். கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ், சஷ்டி கவசம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த 48 நாட்களில் கண்டிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சஷ்டிக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சஷ்டிக்கு நம்ம பண்ண மாதிரி தான் பூஜை அறைக்குள்ளே போயிட்டு விளக்கேற்றுறது அது மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கள விளக்கேற்ற சொல்லுங்கள். நீங்கள் வெளியே இருந்துக்கிட்டே முருகப்பெருமானோட மந்திரங்கள், பாடல்கள் இதெல்லாம் நீங்கள் பாடலாம். அதனால் ஒரு தவறுமே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு முடிஞ்ச அப்புறம் நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு சுத்தமாயிட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாக அடுத்து உங்களோட அடுத்தடுத்த நாட்கள் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் மனசில் எந்தவித சஞ்சலமே படாதீங்க. விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 48 நாளில் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லா பெண்களுக்குமே அந்த பிரச்சனை வரும். அதனால் எந்தவித சங்கடமும் படாமல் அடுத்து நீங்கள் சுத்தமாயிட்டு நீங்கள் அடுத்து உங்களோட பூஜையை கண்டினியூ பண்ணலாம். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த 48 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். முருகனோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். வேலும் மயிலும் சேவலும் துணை. This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping is one of the best online shopping app. இந்த ஆப்பில் நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, பாய்.